Friends, நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தொட்டீங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும். இந்த மூணு ஆப்ஷன்ல ஆல் அப்படிங்கறத செட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல ஒரு மூணு ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். லெஃப்ட், ரைட், மிட். இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இந்த ரைட் சைடில் சம் நம்பர்ஸ், அந்த நம்பருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் இருக்கு. ஓகேவா? இங்கே நமக்கு டோட்டலாகவே ஒரு 10 இல்லை 7 பேர் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதே வந்து ஒரு 1,00,000 பேர் இருக்கு. அந்த 1,00,000 பேர் இருக்கும்போது ஒவ்வொரு இதுலையும் ஃபர்ஸ்ட் 3 லெட்டரோ இல்லை கடைசிலேருந்து 3 லெட்டரோ இல்லை நடுவில் ஒரு 9ஆம் நம்பருக்கு அப்புறம் உள்ள ஒரு 3 லெட்டரோ இந்த மாதிரி வந்து செப்பரேட் பண்ணணும்னா அந்த 1,00,000 டேட்டா பேஸ்லையும் ஒன்னொன்னையும் நம்ம பார்த்து டைப் பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் தான் லெஃப்ட், ரைட், மிட். அந்த ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம வீடியோல பார்ப்போம். ஓகேங்களா? இதோட ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் வந்து ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு லெஃப்ட். லெஃப்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட் 3 நம்பர் நம்ம எடுக்க போறோம். ஈக்குவல் டு லெஃப்ட், பிராக்கெட் ஓபன் பண்றோம். ஓபன் பண்ணிட்டு டெக்ஸ்ட் நம்பர், இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்றோம். எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு கமா ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் தான் நமக்கு வேணும். அப்படிங்கும்போது 3 பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றோம். என்டர் பிரஸ் பண்றோம். ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட்ல உள்ள 3 கேரக்டர் வந்து அது எடுக்குது. இப்போ இதே மாதிரி எனக்கு ஃபுல் டேட்டாவுக்கு வேணும்னா ஜஸ்ட் இந்த கார்னர்ல போயிட்டு ஒன்னு நம்ம இப்படி டிராக் பண்ணலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இந்த கார்னர்ல போயிட்டு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதே வந்துடும். ஸோ 1 லேக் டேட்டா இருக்கு. அந்த 1 லேக் டேட்டாவுக்கும் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் 3 கேரக்டரை அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துரும் லெஃப்ட்ல இருந்து. அதான் லெஃப்டோட ஃபங்க்ஷனோட அட்வான்டேஜ். தென் ரைட்டுக்கு பார்த்தோம்னா சேம் அதே மாதிரி தான். ஈக்குவல் டு RIGST, ரைட், பிராக்கெட் ஓபன் பண்றோம். பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு டெக்ஸ்ட் செலக்ட் பண்றோம். டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு லாஸ்ட்ல இருந்து ஒரு 3 கேரக்டரோ இல்ல 4 கேரக்டரோ நம்ம எடுக்கிறோம்னா 4 பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றோம். என்டர் பிரஸ் பண்றோம். ஸோ லாஸ்ட்ல இருந்து எனக்கு 7569 4 கேரக்டர் எடுத்துருச்சு. ஸோ நான் இங்கே ஒரு 7 டேட்டா இருக்கு. இதே 1 லேக் டேட்டா வந்தாலும் சரி, இல்லை 1 லேக் மோர் தென் டேட்டா வந்தாலும் சரி, இந்த கார்னர்ல போயிட்டு டபுள் கிளிக் பண்றோம், இல்லைன்னா டிராக் பண்றோம், வந்துடும். இதுல இன்னொன்னு நீங்க வந்து இதுல வந்து நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப சப்போஸ் இங்க வந்து இந்த பேர் எடுத்துங்க, சிவசங்கர்ன்னு இருக்கு. லெஃப்ட்ல இருந்து நம்ம 3 கேரக்டர் எடுத்திருக்கோம். SIV நமக்கு இங்க கிடைச்சிருக்கு லெஃப்ட் ஃபங்க்ஷன்ல. ஓகேவா? இப்ப இது ஃபர்ஸ்ட், இது எஸ்ங்கிறது 1, ஐங்கிறது 2, விங்கிறது 3, ஏங்கிறது 4. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா? அதையும் எக்ஸல் வந்து ஒரு கேரக்டரா தான் கன்சிடர் பண்ணும். நீங்க லெஃப்ட்ல இருந்து எனக்கு 5 கேரக்டர் வேணும்னு கொடுத்தாலும் சிவான் தான் வரும். 4 கேரக்டர் கொடுத்தாலும் சிவான் தான் வரும். ஏன்னா 4 கேரக்டர்ங்கிறது 4 கேரக்டர் சிவா மட்டும் தான் இருக்கு. 5 கேரக்டர் 5th கேரக்டர்ல வந்து நமக்கு அங்க ஸ்பேஸ் இருக்கு. அதுவும் அது ஒரு கேரக்டரா கன்சிடர் பண்ணதுனால அதுக்கும் சிவா தான் வரும். இங்க செக் பண்ணி பார்ப்போம். எப்படி பண்றது? நேரா போங்க. இங்க செலக்ட் பண்ணிட்டு F2 கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த செல்குள்ள போகும். செல்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த 3 கேரக்டர் தானே எடுத்திருக்கோம், அதை வந்து 5ன்னு கொடுக்கும். 5 கொடுத்துட்டு என்டர் பிரஸ் பண்ணோம்னா எனக்கு லெஃப்ட்ல இருந்து 5 கேரக்டர் எடுத்திருக்கு. ஸோ எனக்கு எல்லாமே அதே மாதிரி வேணும்னா அதே கார்னர்ல போயிட்டு டபுள் கிளிக் பண்றேன். பண்ணும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா சிவா இங்க 4 கேரக்டர் தான் எடுத்திருக்கு. ஹரிலையும் 4 கேரக்டர் தான் எடுத்திருக்கு. என்ன ரீசன்னா, இந்த சிவசங்கர்லயும் சரி ஹரிகுமார்லயும் சரி 5th கேரக்டர் வந்து பிளாங்க் இருக்கு. அந்த பிளாங்க் வந்து எக்ஸல் வந்து கேரக்டரா கன்சிடர் பண்றதுனால அதையும் சேர்த்து 5 நமக்கு இங்க கொடுத்துருக்கு. இதுதான் கான்செப்ட். இது லெஃப்ட் ஃபங்க்ஷனா இருந்தாலும் இதே கான்செப்ட் தான், ரைட் ஃபங்க்ஷனா இருந்தாலும் இதே கான்செப்ட் தான், மிட் ஃபங்க்ஷனா இருந்தாலும் இதே கான்செப்ட் தான். சரி, ஓகே. இப்போ மிட் ஃபங்க்ஷன் பார்ப்போம். மிட் ஃபங்க்ஷன் எப்படின்னா ஃபார்முலா ஈக்குவல் டு மிட், பிராக்கெட் ஓபன் பண்றோம், டெக்ஸ்ட் செலக்ட் பண்றோம், கமா எந்த கேரக்டர்ல இருந்து வேணும். இப்ப வந்து எனக்கு இங்க வந்து 6th கேரக்டர்ல இருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 6th எத்தனாவது கேரக்டர்ல இருக்கு? 2. அப்ப 2 கமா இந்த செகண்ட் கேரக்டர்ல இருந்து எனக்கு கண்டினியூஸா ஒரு 4 டிஜிட் எனக்கு வேணும் அப்படின்னா கமா 4. புரியுதுங்களா? ஃபார்முலா ஈக்குவல் டு மிட். நம்ம இந்த டெக்ஸ்ட் அடுத்து செலக்ட் பண்றோம். எதுல இருந்து எடுக்க போறோமோ அந்த டெக்ஸ்ட் செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்ல எனக்கு செகண்ட் கேரக்டர்ல இருந்து 4 வேல்யூ கண்டினியூஸா எனக்கு வேணும் அப்படின்னா இங்க செகண்ட் கேரக்டர் வந்து என்ன, 6ஆம் நம்பர். இந்த 6ங்கிற நம்பர்ல இருந்து எனக்கு கண்டினியூஸா 4 நம்பர் வரணும்னா இது 6ங்கிறது 1, 9ங்கிறது 2, 8ங்கிறது 3, 7ங்கிறது 4. அப்ப எனக்கு 6987 ஆன்சர் வரும்.
என்டர் ப்ரெஸ் பண்ணோம்னா 6987. ஸோ கண்டினியூஸாக இதே மாதிரி எல்லாத்துக்கும் ட்ராக் பண்ணோம்னா கிளிக் பண்ணோம்னா அதே மாதிரி வரும். இப்போ இங்கே எனக்கு ஐவிஏன்னு வந்திருக்கு. ஐவிஏ ஏன் வந்திருக்கு? நம்ம இந்த ஃபார்முலாக்குள்ளே போகிறோம்னா F2 ஓகேவா. இப்போ செகண்ட் கேரக்டர்லேருந்து எனக்கு 4 லெட்டர்ஸ் வேணும். இங்கே செகண்ட் கேரக்டர் வந்து ஐயிலேருந்து எனக்கு 4 லெட்டர்னா ஐ வந்து 1, பி வந்து 2, ஏ வந்து 3, ஃபோர்த் கேரக்டர் எனக்கு பிளாங்க். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளாங்க் இது ஒரு கேரக்டராக எடுத்துக்கிறதுனால இது மொத்தம் நமக்கு 4 இது ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கு. அது 4 ரிஃப்ளெக்ட் பண்ணதுனால நமக்கு பிளாங்க் இருக்கிறதுனால ஐவிஏன்னு வந்திருக்கு. சேம் ஹரிக்குமாருக்கும் அதனால தான் ஏஆர்ஐன்னு வந்திருக்கு. ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.